இந்த வீடியோவில் ஐம் நாட் டெல்லிங் அபவுட் மோட்டிவேஷனல் கோட்ஸு உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன பர்சனலாக லேர்ன் பண்ணேன் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 30s ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா, லைக் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க ஆர் மிட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு தான். என்னோட டிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன லேர்ன் பண்ணேன், இந்த 7 மைண்ட் செட் ஆர் சொல்லலாம், இல்லைனா உங்களோட சீக்ரெட் சொல்லலாம், இல்லைனா லெசன் சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 7 ஸ்டெப்ஸ், பவர்ஃபுல் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாகவே உங்களோட கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகலாம். வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஐம் நாட் டெல்லிங் அபவுட் மோட்டிவேஷனல் கோட்ஸு உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன பர்சனலாக லேர்ன் பண்ணேன் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில். டெஃபினட்டாகவே நானும் இனிஷியலாக வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் நான் ஒரு 4 இயர்ஸாக ஒரே கம்பெனியில் அப்படி இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன தூண்டுச்சு, லைக் ஃப்ரம் த சர்வீஸ் பேஸ் கம்பெனி டு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஹவ் ஐ எவால்வ் மை செல்ஃப் அண்ட் ஹவ் ஐ ஜம்ப் இன்டு த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்றது தான், அந்த சீக்ரெட்டை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் டியூன் இட். ஹாய், ஐ எம் பவித்ரா. நான் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் and I'm here to help you to get into your dream job. Hey, hello everyone, I'm Pavitra. ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணி. ஆக்சுவலாக அரௌண்ட் 5 to 6 மந்த்ஸில் வந்து கொஞ்சம் பாஸ் எடுத்துக்கிட்டா ஃபார் த கான்டென்ட் கிரியேஷன். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துருக்க முடியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ரீசெண்டாக என்னோட ஜாப் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் த ப்ராடக்ட், ஐ வாண்ட் டு லேர்ன் த நியூ கல்ச்சர் ஆஃப் நியூ கம்பெனி, நியூ டீம். ஸோ இதெல்லாமே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாஸ் எடுத்தேன். அண்ட் ஆல்சோ என்னோட கிட் வந்து நர்சரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் ட்ரான்சிஷன் ஃபார் மீ. ஸோ ஆஸ் அ மாம், ஸோ அதனால் ஐ டேக் அ லிட்டில் பாஸ் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் எவ்ரி திங் ஆட்டோமேட். அண்ட் அதெல்லாமே எனக்குமே புதுசாக இருந்துச்சு ஃபார் ஹேண்ட்லிங் கிட் அண்ட் ஆல்சோ ஒர்க் பேரலி. ஸோ அதனால தான் ஐ டேக் அ பாஸ். பட் ஹியர் ஆஃப்டர் நான் வந்து ரெகுலராகவே வீடியோ போடுவேன். ஒரு நல்ல கான்டென்ட்டாக அண்ட் ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி ஃபார் த உமன் இன் டெக், ஒரு டெக் மாமா எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டும் ஒரு வர்சடைலாக வந்து கான்டென்ட் போடலாம் அப்படின்ட்டும் என்னோட மைண்டில் இருக்குது. அண்ட் மோர் ஆன் டெக்னாலஜி, ப்ரொடக்டிவிட்டிஸ், இதெல்லாம் ரிலேட்டடாக நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ till now. Let's jump into the video. So first one, your circle quietly decide your career speed. ஸோ இது கேட்கும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதுதான் உண்மை, ரைட்? நீங்கள் வந்து உங்கள் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்றதை ரிலேட் பண்ணி தான் உங்களோட கெரியர் ஸ்பீடே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எவ்வளோ ஆம்பிஷியஸாக இருக்கீங்க, ரைட்? நீங்கள் எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்க, உங்களோட கோல் என்ன, உங்கள் கோலுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, உங்கள் கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா உங்களையே, அப்படின்றது எல்லாமே டிசைட் அபவுட் யுவர் சர்க்கிள்ஸ். நீங்கள் யார் கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மேட்டர்ஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா, இது கேட்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருமே வந்து அவங்க இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க லைக் பீரியோடிக்காக வந்து இன்டர்வியூலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோ, இல்லைனா டிஎஸ்சிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோ, அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களோட பிளேஸில் இருக்காங்க அப்படின்னும்பொழுது அவங்க கூட நீங்கள் டே டு டே இருக்கும்பொழுது டெஃபினட்டாகவே யூ வில் பி ஆல்சோ ஃபார்மிங் தெம் செல்ஃப், ரைட்? அவங்கள மாதிரி நீங்களும் மாறிவிடுவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு எல்லாமே டிட்டாச்மெண்ட் பண்ணிட்டு போயிடணுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் அபவுட் லைக் தட். பட் நான் ஃப்ரெண்ட்ஸை மாற்ற சொல்லலை, உங்களோட நெட்வொர்க்கை வந்து அதிகப்படுத்த சொல்ல. லைக் கைண்ட் ஆஃப் நிறைய டெக் ஈவெண்ட்ஸ் நடக்கும், நிறைய டெக் நெட்வொர்க்கிங்க்குன்னே நிறைய மீட்டப்ஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி மீட்டப்ஸ்லாம் போய் கலந்துக்குங்க. ஸோ கலந்துக்கிட்டு யூ ஹவ் டு பி நாட் அ ஸ்ட்ரிங் வேர்ல்டில் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. ஸோ நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும், நிறைய டெக் பீப்புள்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிலாம் எவால்வ் ஆகிறாங்கன்னு தெரியும். ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் பேசும்போது மேபி தட் கான்வர்சேஷன் கிவ்ஸ் யூ பூஸ்ட் அண்ட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி யூ ஹவ் to be elaborate, right? உங்களோட சர்க்கிள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் you have to build it up. செகண்ட் ஒன், feedback is not an attack, it's a shortcut. இன் டெக்னிக்கல் வேர்ல்டில் ஃபீட்பேக்குன்றது நமக்கு டே டு டே வரும். மேபி கோட் ரிவ்யூவில், இல்லைனா வந்து இன்டர்வியூவில் ரிஜெக்ஷன், லீடு கமெண்ட்ஸ் ஆர் மேனேஜர் கமெண்ட்ஸ், இல்லைனா மேபி அப்ரைசல் மீட்டப், அந்த மாதிரி நிறைய ஃபார்மில் நமக்கு ஃபீட்பேக்குன்றது வரும். நீங்கள் ஆக்சுவலாக ஃபீட்பேக்கை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது நான் என்னோட ஏர்லி ஸ்டேஜில் என்ன ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னா, வர ஃபீட்பேக் எல்லாத்தையும் ஒரு டிஃபென்சிவ் மோடில் ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பேன். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ராங். ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க ஃப்ரீயாக ஒரு கெரியர் கன்சல்டிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கணும், ரைட்? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஜினியரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் அப்படின்னு கிடையாது. அவங்க தான் வந்து ஒரு ஃபீட்பேக்கை லிசன் பண்ணி ஒரு டிஃபென்சிவ் மோடில் இல்லாமல் அவங்களே எவால்வ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப ஸ்பீடாக அவங்களோட கெரியரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போக முடிஞ்சது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வருது, அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் இன் அ வே, இந்த ஒரு ஃபீட்பேக் வந்து ஏதோ சம்திங் எனக்கு டீச் பண்ணுது ஃபார் எவால்விங் இன் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றத மட்டும் ஹேவ் இன் யுவர் மைண்ட். ஸோ தேர்ட் ஒன், யூ வில் நெவர் ஃபீல் ரெடி அண்ட் தட்ஸ் நார்மல்.
ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஓகே நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு கடல் மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். சில பேர் நான் பார்த்துருக்கேன் 2 இயர்ஸாக டிஎஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் தே ஃபீல் லைக் ஓகே நான் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகல இன்டர்வியூக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? பட் அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ரைட்? கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரவே வராது. நீங்கள் இன்டர்வியூ அப்பியர் ஆகாமல் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் அந்த வில் பவர் கிடைக்கவே கிடைக்காது. ரைட்? யூ ஹாவ் டு ரிப்பீட் யுவர் செல்ஃப். லைக் நிறைய ரிஜெக்ஷன் பார்த்தாதான் நிறைய ரிப்பீட்டேஷன் பண்ணாதான் ஒரு ஆக்ஷனை நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ன்றது வரும். ஈவன் இன் கான்டென்ட் கிரியேஷன் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் செட்டப் வந்தக்கப்புறம் தான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணுன்றது கிடையாது. யூ கேன் எவால்வ் இன் த ஜர்னி. ரைட்? நீங்கள் ரிப்பீட்டேஷனாக பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்ன்றது தன்னாலேயே வரும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லேர்னிங்லேயுமே நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னாலஜி எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா தியரிட்டிக்கலே இல்லாமல் ப்ராக்டிக்கலாக வரணும். யூ ஹவ் டு பில்ட் இட் அப். ரைட்? அண்ட் இன் டெக் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆல் யூ ஹவ் டு ஸ்பீக் இட் அப் before you are qualified. Right? That is so important because in early stage of your career and 20s வந்து பார்த்தீங்கன்னா people are not expecting you to be பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக தட் இஸ் அட்வான்டேஜ். நீங்கள் ஏர்லியாக இருக்கும் பொழுதே நிறைய பண்ணி பார்த்து யூ கேன் ட்ரைல் அண்ட் எரர் இட். ரைட்? ஸோ that's an added advantage. Use it wisely. Fourth one, you're not too early, you're already late. இது கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது ஆக்சுவலாக உண்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் 20 தான் ஆகுது, 21 இப்போ தான்ப்பா காலேஜ் முடிச்சா அப்படின்னு நினைக்கலாம். பட் உங்கள் ஏஜில் இருக்கவங்க தான் சம்வேர் யாரோ ஒருத்தவங்க கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஒரு எம்பையரே உருவாக்கி வச்சிருப்பாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. அந்த கேப் எப்படி இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட்டில் இருப்பீங்க, அவங்க எல்லாருமே அடுத்த லெவல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த கேப் வந்து அவங்க ரொம்ப டேலண்ட்டு, அவங்க ரொம்ப பயங்கரமான இடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் தட் இஸ் ஆக்சுவலி நாட் அ ட்ரூத். ரைட்? அவங்களாம் வந்து ரொம்ப டேலண்ட், ரொம்ப ஸ்மார்ட் அப்படிலாம் கிடையாது. த அர்ஜென்சி ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அவங்களுக்கு அந்த 20ஸ்லேயே ஒரு அர்ஜென்சி ஃபீல் வந்திருக்கும். ஸோ அந்த கட் வந்திருக்கும். ஸோ தே டேக் சோ மெனி ஆக்ஷன் அண்ட் தே அச்சீவ் தட் திங், தட் லெவல். ரைட்? ஸோ அதனால நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த 20ஸ்ல வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப் வாழணும் அப்படின்னு இல்லாமல் ஜஸ்ட் ஸ்ட்ரகிள் யுவர் செல்ஃப், பில்ட் சம்திங் நியூ, பில்ட் யுவர் ஸ்கில். இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட 30s வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5th one, choose mentor who raise your standard. ஸோ 5th one வந்து என்னோட ஃபேவரட் ஒன். ஸோ நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சூஸ் யுவர் மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மென்டர், கரெக்டான ஒரு மென்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது, உங்களை வந்து உங்களோட லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணுறது, உங்களோட ஸ்டாண்டர்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது அப்படின்றதுலாம் தான் ஒரு மென்டரோட ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு லெவல் வச்சிருப்பீங்க கரெக்டாக, அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டுட்டு போவாங்க. அதை வந்து நெசசரி நீங்கள் அது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தே வில் ஃபோர்ஸ் யூ. ரைட்? அதுதான் வந்து ஒரு மென்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டர் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக டோன்ட் லூஸ் தெம். ரைட்? The 6th one is your environment is stronger than motivation. ஆக்சுவலாக வந்து மோட்டிவேஷன் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஒரு அன்ரிலேபிள் ஒன். ஏன்னா பிகாஸ் நம்ம இப்போ மோட்டிவேட்டடாக இருப்போம், ஒரு நாளில் மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டோம் அந்த மாதிரி. பட் உங்கள் என்விரான்மெண்ட் வந்து இட்ஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் இட்ஸ் பெர்மனெண்ட். உங்களோட ரொட்டீன் என்ன, உங்கள் ஸ்லீப் டைம் என்ன, நீங்கள் என்ன கான்டென்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்க்ரீன் டைம் என்ன, உங்களோட டெஸ்க் எப்படி இருக்குது, இது எல்லாமே மேட்டர்ஸ் ஃபார் பில்டிங் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? நீங்கள் என்ன கான்டென்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அதுவுமே இம்பார்ட்டன்ட். ரைட்? நீங்கள் நாளைக்கு என்னவா ஆக போறீங்கன்றது அது ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ரிலே ஆன் த வில் பவர். அவங்களுக்கு என்ன வில் பவர் இருக்குது, என்ன மோட்டிவேஷன் இருக்குது அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட என்விரான்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அவங்க அதை மாற்றுவாங்க. ஸோ என்விரான்மெண்ட் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும், உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து அது டிஃபால்ட் ஆகிடும். ரைட்? 7th one is pressure is a privilege. ஸோ ஒரு டெட்லைன், இன்டர்வியூஸ், ஹை எக்ஸ்பெக்டேஷன், நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரெஷரில் தான் வந்து உங்களோட லிமிட்டை தாண்டி படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இன்டர்வியூ நிறைய நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு அந்த பயம் வந்து போயிடும். ரைட்? அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட லிமிட்டை தாண்டி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு சேலஞ்ச் வரும்பொழுது தான் யூ வில் ஃபீல் வாட் இஸ் யுவர் கெப்பாசிட்டி. ரைட்? அதுவே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கம்ஃபர்ட்டாக இல்லாமல் ஒரு ப்ரெஷரான ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா கங்க்ராட்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் ஆர் அந்த ப்ரெஷர் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் காம்பவுண்டிங் ஃபார் அவர் லைஃப். ரைட்? ஸோ அது ஒரு மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போகணும். ஆக்சுவலாக இந்த 7 மிஸ்டேக்ஸ் எல்லாமே நானுமே பண்ணிட்டு இருந்தேன் என்னோட இனிஷியல் ஆஃப் மை கெரியர். இப்போவுமே கூடமே சம் டைம்ஸ் நான் வந்து அதெல்லாமே நான் ஃபிகர் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணாலே போதும், யூ வில் பி இன் நெக்ஸ்ட் லெவல் in another 2 to 3 years. எல்லாத்தையும் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ரைட்? ஜஸ்ட் உங்களை நீங்கள் வந்து ஸ்டார்ட் டேக்கிங் யுவர் செல்ஃப் அஸ் சீரியஸ். உங்களோட கோல், உங்களோட ஆம்பிஷன்ஸ் இதெல்லாமே சீரியஸாக எடுத்து கொஞ்சம் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 1% ஆச்சு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். டோன்ட் குவிட் இட் அப். ரைட்? ஸ்டே இன் அ ட்ராக். அதை கிவ் அப் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டே இட் அண்ட் டேக் அ பாஸ், டேக் அ பிரேக்.
பட் ஸ்டே இன் அ ட்ராக். தட்ஸ் ஆல். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் டியூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் வேறு என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். டெஃபினட்டாகவே வி வில் go through all those things. And thank you so much and bye.